ஏன் ஸ்டுடியோ இருக்கு பாத்தீங்களா, சான்ஸ் கொடுங்க விஜய் பிச்சை எடுப்பான். 6வது மாசத்துக்கு பிறகு மறுபடியும் சினிமா நடிக்க அவங்ககிட்ட போய் கெஞ்சுவாரு. அவனுக்கு பூத்து ஏஜென்ட்னா என்னன்னு தெரியுமா? ஒருத்தனகாச்சும் அவனுக்கு தெரியுமா? தற்குறின்னு சொன்னாங்களா? ஸ்டாலின் எதிர்க்க நிக்க கூட அவனுக்கு அருகதே இல்ல. அவன்லாம் வந்து என்ன பண்ண போறான்? குறி கூட்டத்தோட தாண்டன கூட்டம், அது என்ன கூட்டம்னே சொல்ல முடியாது. அந்த தீய சக்தி அவர்தான், நம்ம கிடையாது. திமுக கிடையாது தீய சக்தி. திமுக என்றென்றைக்கும் தூய சக்தி தான். அது தீய சக்தின்றது அந்த டிவிக்கன்னு சொல்றீங்களா, அந்த கட்சி தான். தற்குறி கூட்டம் தான் அந்த தீய சக்திலாம். திமுக என்னைக்குமே வந்து தூய சக்தி. அதை அந்த ஆள்கிட்ட நேர்ல சொல்லணும். பார்த்தா என் கடலூர் மாவட்டத்துக்குலாம் வந்தாருன்னா அந்த ஆள்கிட்ட நேர்ல சொல்லுவேன். நீங்க தாங்க தீய சக்தி, தூய சக்தி திமுக. அதை தீய சக்தின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஊழலே இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்களாங்க. படத்தை வந்து எத்தனை கோடி இதே வந்து ஏலம் விட்டு ஏதோ பண்ணி இப்ப ஊழலை கண்டுபிடிச்சு ஊழல் குற்றவாளியா முதல்ல அவர் தான் நிக்கிறாரு. அவரை ஃபர்ஸ்ட் முதுக தேய்ச்சி கழுவ சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம திமுக பத்தி பேச சொல்லுங்க. பெண்கள் பாதுகாப்பு இல்ல. பெண்கள் அதுதாங்க சொல்றேன். சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. திமுகவை பத்தி ஊழல் குற்றச்சாட்டோ இந்த மாதிரியான ஏதாவது வந்து ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது அந்த ஆளுக்கு வாய் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த விஜய்க்கு பெண்களை பத்தி பாதுகாப்பு இல்லைன்னு அப்படியே அப்பட்டமான பொய்ய சொல்றாரு. அது நம்ம சிஎம்ஏ பல முறை தண்டிச்சிட்டாரு. அந்த ஆளு கேட்குற மாதிரி கிடையாது. அவருக்கு சூடு இருக்கா சொரணம் இருக்கா என்னன்னு தெரியல எங்களுக்கு. உண்மையா சொல்றேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த டிஎம்கே தான். இதை விட என்னங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் சொல்லுங்க. ஒன்னே ஒன்று சொல்லுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாருல, அதை விரல் விட்டு என்ன சொல்லுங்க. பொய்யுங்க. நம்ம அதாவது டிஎம்கே பத்தி எப்படி குற்றச்சாட்டு கொண்டு வரலாம், ஏதாவது சொன்னாதாலே மக்கள் கிட்ட நம்ம ஓட்டு வாங்க முடியும்னு நினைக்கிறாரு அவரு. அது உண்மை என்னைக்கா இருந்தாலும் நீடிக்குங்க. இது கண்டிப்பா அந்த 4 செவத்துக்குள்ள தாங்க 40 பேரை கூட்டு வந்து 4 செவத்துக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாளாவே வெளியிலே தலை கட்டல. அந்த மாதிரி மனுஷனும் எப்படிங்க கட்சி நடத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அது நடக்காது. இன்னும் பாருங்க, 2026ல 5வது மாசம் 6வது மாசத்துக்கு பிறகு மறுபடியும் சினிமா நடிக்க அவங்ககிட்ட போய் கெஞ்சுவாரு. அதுதான் நடக்கும். கண்டிப்பா அதான் நடக்கும். இது நினைச்சு பாருங்க. இது நடக்குமா நடக்காதடா? நடக்கும். நடக்கும் பாருங்க. 2026 6வது மாசத்துக்கு பிறகு எனக்கு சினிமா வாய்ப்பு கொடுங்கன்னு போய் எல்லா டைரக்டரும் கெஞ்சுவாரு பாருங்க. அவரு இதோட ஒழிஞ்சாரு. அவரு அரசியல் அது கொஞ்சம் பணம் இருந்தது, அந்த பணத்தை எப்படி கொட்டி செலவு பண்ண பார்க்கலான்னு பார்த்தாரு. அது எடுபடாது. பணத்துக்கு அடிமை. தமிழ்நாட்டு மக்கள் வந்து பணத்துக்கு போக மாட்டாங்க. நல்லது யார் செய்யறாங்களோ அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த 5 வருஷத்துல எண்ணில் அடங்காத இதை செஞ்சிருக்காரு. உதவிகள் நிறைய செஞ்சிருக்காரு சிஎம். அதனால பெண்களை பொறுத்த வரையிலையும் சரி, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது அந்த வாய் வந்து பிளாஸ்டிக் போட்டுக்கலாம் பேசாம. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு விஜய் இருக்காரு. அதெல்லாம் போய் எந்த வீட்டுக்குள்ளேயும் எந்த விஜயும் இல்லைங்க. வீட்டுல வந்து எங்கேயாவது செவுத்துல ஒட்டின்னு வச்சிருப்பாங்க, அந்த விஜய் இருப்பாரு. உண்மையான விஜய் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களாம் வந்து வருவாங்க களத்துக்கு. அதெல்லாம் வரவே மாட்டாங்க. கேட்பாங்க. அது அவங்களுக்குள்ள தாங்க தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சு யாருமே இல்லைங்களே. உண்மையுள்ள தொண்டன் திமுகல மட்டும் தாங்க இருக்காங்க. அங்கெல்லாம் உண்மையுள்ள தொண்டன் யார் இருக்கா? தற்கொலை கூட்டம் தான். அங்க தற்கொலை கூட்டத்தோட தாண்டன கூட்டம். அது என்ன கூட்டம்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி கூட்டம் அது. மரத்துல ஏறுறது, லைட் மரத்தை ஒடிக்கிறது, அடுத்த கூட்டம் மொட்டை மாடி ஏறுறது, இந்த மாதிரியான கூட்டம் தான் அது. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா சின்ன பசங்களாம் நான் தான் டானு சொல்லி சுத்தின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி தானே விஜய். அவரு கூட கொஞ்சம் மூளை இருக்கு. திவாகர் கூட மூளை இருக்கு. இங்கதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். விஜய்க்கு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இருக்காருல்ல, சில இடத்துல இப்படிதான் நந்தனும் தெரியும், இந்த ஆளுக்கு தெரியாது. அரசியல்னான்னு தெரியாது. சினிமா மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. என்னைக்குமே டிஎம்கே மட்டும் தானே பிராண்ட், அவ்வளவுதானே. விருதுநகர் மாநாட்டுல ரேம்ப் வாக் நடந்தாங்கல்ல, அது வந்து விஜய் பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க. அது நம்ம அவரே கேசரி படம் பார்த்து தான் ஒரு சினிமாவே எடுத்திருக்காரு. 3 மணி நேரம் படம். எப்பயும் பண்ற மாதிரி தான் ஸ்டாலின் பண்றாரு. விஜய் பார்த்து ஒன்றும் பண்ணல. எல்லாருக்கும் அறிவு இருக்கு, எல்லாரும் பண்ணுவாங்க. சில பேர் அப்படிதான் தற்கூரித்தனமா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, மீம்ஸ் போட்டு இருப்பாங்க. நம்ம தலைவர் பண்ணதே காப்பி அடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். இவங்க வந்து காப்பி, நம்ம தலைவர் அவங்க பண்ணதான் இவங்க பண்ணியிருக்காங்க. அது காப்பின்னு நாங்க தான் சொல்லணும், அவங்க சொல்லக்கூடாது. நோ, நான் தான் சொன்னேன்னா ஜூ, குரங்கு, மாடு அந்த வேலை தான் செய்யும். அதனால தான் அந்த வேலை அங்கே பண்ணுறாங்க. ஓ, அவன் தான் நாய்க்குட்டி மாரி பனை ஒரு ஓட்டானே. அவன் என்ன பார்க்க போகிறான்? அவன் நாய்க்குட்டி மாரி பனை ஒரு ஓட்டான். எங்கே வந்து பார்ப்பான் விஜயை? பார்த்துக்கிறீங்களா? 10 நிமிஷம் ஆள் இருந்தானா? எங்கள் உதயநிதி ஸ்டாலின் வந்தாருங்களா? பார்த்தீங்களா இல்லைங்களா? ஸ்டாலின் வந்தார். அப்புறம் செந்தில் பாலாஜி அண்ணன் வந்தாருங்களா இல்லைங்களா? கல்யாணத்துக்கு போகிறாரு. திரிஷா கூடலாம். இப்போ நீங்கள் கூட உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குன்னா நீங்கள் போவீங்களா? அந்த நாய் காசு தராங்க போகிறான், வேறு ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட் மீடியா வந்து
பேமெண்ட் வித்துறாங்க வீடியோ எடுத்து, அதனால தான் அவங்க போகிறான். யாரு? விஜய் காசுக்காக காசுக்காக தான் போகிறாங்க, மக்களுக்காக இல்ல. மக்களுக்காகலாம் கிடையாதுங்க. அவங்க பின்னாடி சுற்றதெல்லாம் காலாங்குட்டி தான், 4வது 5வது படி டிக்கெட்டு தான் சுற்றுது. ஓட்டா மாறாது கூட்டம் என்னைக்கும். இதுதான் பாருங்க, இதுதான் எங்கள் பிராண்டு. உங்களை அழிப்புன்றான்ல. முடியாதுங்க, 75 வருஷமாக பண்ண முடியாது இந்த ஆள் பண்ணுறானா? 75 வருஷமாக இருக்குது என் கட்சி, கலைஞர்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஊதிய வச்சு அழிப்பு. மடக்குதிங்கன்னா நான் அவனுங்க ஒன்னா நம்பர் மடக்குதிங்க அவனால ஒன்றும் பண்ண முடியாது திமுகவை. 6ஆம் மாதம் பாருங்க, ஏஎம் ஸ்டுடியோ இருக்கு பார்த்தீங்களா, பிச்சை எடுக்க போகிறான். சான்ஸ் கொடுங்க விஜய் பிச்சை எடுப்பான். நீங்கள் பார்த்து தான் இருக்க போறீங்க, இதே மீடியாவில் போடுவீங்க. தோத்து போயிட்டானா எங்கே போவான்? சோத்துக்க வீடியோ எடுக்க தானே போனான். தோத்துட்டானா எங்கே போவான்? அங்கே தான் ஏஎம் ஸ்டுடியோ தான் போனவன். லாட்ரியா முடிஞ்சு போச்சு, கேரளாவுக்கு தான் போனவன். தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது. லாட்ரி டிக்கெட் வைத்தா அங்கே தான் போனோம், கேரளா தான் போனோம். கேரவனில் வந்து கை காட்டி போகிற கூட்டம் இல்லைங்க எங்கள் கூட்டம், புரியுதா? மக்களோட மக்களாக கலந்து எங்களுக்குன்னு அடையாளம் கொடுத்துருக்கிறாரு. பிடிஏ, பிஓஓ, பிஎல்ஏ என்று எங்களுக்கு அடையாளம் கொடுத்துக்கிறாரு. அவனுக்கு பூத்து ஏஜென்ட்லாம் என்னன்னு தெரியுமா? ஒருத்தனகாச்சும் அவனுக்குனா தெரியுமா? தற்கூரி கட்சிக்காரங்களுக்கு எவனுக்குனா தெரியுமாங்க? சொல்லுங்க, பூத்து ஏஜென்ட்லாம் என்னன்னு தெரியுமா? பூத்து எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஒரு அதுக்கு தான் சொல்லிக்கிறாங்களே தமிழில் சொல்லிக்கிறாங்களே. இன்னொன்று 3 வாட்டி சொல்லுங்க பாக்கலாம். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, தமிழ் யார் வேணா, உண்மை யார் வேணா சொல்லலாம். சொல்லுங்க, அது மடக்கு இல்ல இன்னொரு மாதிரி வரும். எதுக்கு அவனெல்லாம் பத்தி பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க? அவனா ஒரு ஆளே கிடையாதுங்க. எங்க கட்சி மீட்டிங்ல சொல்றோம், கட்சி சாதனை செஞ்சுக்கிறாரு, என்னென்ன செய்ய போறாரு, 2026ல என்னென்ன திட்டங்கள் வச்சுக்கிறாரு, அதை கேளுங்க, நல்லதை கேளுங்க. தற்கூரியை கேட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? சொன்னவன் 1000 பேருங்க. 75 வருஷ கால ஆட்சி அரசியல். இவன் வந்து முந்தானத்து வந்த பையன், இவன் போய் அழிச்சிருவானா அவன்? சொல்லுங்க, பாப்பாரு. அப்புறம் ஒரு மாதிரியா பேசுவான். சாரி, முதல்ல அவரை வீட்டை விட்டு வெளில ஒரு சொல்லுங்க. வெளியில வந்து எங்க தளபதி மாதிரி எங்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. அப்பயாச்சும் வெளியே வரானான்னு எங்க உதயநிதியான மாதிரி முதல்ல அவர் வெளில ஒரு சொல்லுங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கா எங்களுக்கா போட்டி பார்த்துக்கலாம். முதல்ல மொத்தம் எல்லா பாகத்திலையும் ஆளை போட சொல்லுங்கண்ணே. அப்போதானே ஒரு முதல்ல ஆள் இருக்காங்களா முதல்ல பார்க்க சொல்லுங்கண்ணே. அதுவே தெரியாம திமுக கூட மோதுற மாதிரி சொல்லலாமா? திமுக வந்து மலைண்ணே, அவர் ஒரு கல்லுண்ணே. டிவியில் பார்ப்பாங்கண்ணே, டிவியில் எல்லாம் தான் பார்க்க. காமெடி டைம் போடுறாங்க, நிறையா பண்ணி தான் பார்க்க தான் செய்வாங்க. அதுக்கு என்ன சொல்லுவேன், சினிமாக்காரில் எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. இன்னொன்று சொல்கிறேன், தற்கூரின்னு சொன்னாங்களே, தற்கூரின்னு அவரை நாங்கள் சொல்லலை, திமுகவும் சொல்லலை. எம்ஜிஆரை வந்து யார் தற்கூரி ஃபஸ்ட்டு சொன்னது? கர்ம வீர காமராஜர் தான் சொன்னார் தற்கூரின்ட்டு. அது கூட நாங்கள் சொன்னோன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. திமுக என்றைக்குமே வந்து அவரை தற்கூரி நாங்களும் சொன்னது கிடையாது. அன்றைக்கி காமராஜர் தான் எம்ஜிஆரை பார்த்து திமுகவில் இருக்கும்போது, எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார், அவரை பார்த்து தற்கூரின்னு சொன்னவர் தான் காமராஜர். இப்போ அவரோட படத்தை வச்சுக்கின்னு தான் அவர் பிரச்சாரம் பண்ணின்னு இருக்காரு. அப்போ பார்த்துக்கோங்க, அவர் திட்டவரையும் வச்சுப்பாரா, அவரை தற்கூரின்னு சொன்னவரையும் வச்சுப்பாரா. இதெல்லாம் எங்களுக்கு எல்லா வரலாறும் தெரியும்ண்ணா. திமுக காரனா சும்மா கிடையாது. சின்ன வயசுலேருந்தே எங்கள் எல்லாருக்குமே எங்கள் சீனியருங்க எல்லாமே வந்து எங்களுக்கு வளர்த்து கொடுத்து தான் படிப்படியாக எங்களை வளர்த்து கொண்டு வராங்க. அந்த மாதிரி தாவேக்காலையும் வளர சொல்லுங்க. எங்களோட வரலாறு என்ன தெரியுமா உங்களுக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவருக்கு அவங்க அப்பா எந்த கட்சியில் இருந்தார்? அவரும் ஒரு காலத்தில் திராவிட கழகத்தில் இருந்தவர் தான். அவங்க அப்பா சந்திரசேகர் என்னன்னா பேச்சாளராக இருந்தார். எங்கள் சீனியருங்கெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று சொல்லுவானா, இந்த ரேம்ப் ஆப் வந்து அவர் தான் எங்களை பார்த்து வந்தார். நாங்கள் இப்போ பண்ணலை, நமக்கு நாமேன்னு சொல்லி தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும், எங்கள் கட்சிக்காரங்களுக்கு தெரியும். அவங்க கட்சியில் இப்போ எங்கள் கட்சிக்காரங்க போயிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கூட தெரியும். நமக்கு நம்மளையே வந்து இதே இன் பண்ணிவிட்டு எங்கள் தளபதி அப்பயே வந்து ரேம்ப் அப் பண்ணியிருக்காரு. காஞ்சிபுரத்தில் நடத்தினார். தமிழ்நாடு முழுக்க நமக்கு நாமேன்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து நாங்கள் போனோம். அப்பயே வந்து இந்த ரேம்ப் ஆப்லாம் பண்ணி காமிச்சாச்சு. அவரை பார்த்து காப்பி அடிக்கணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. அவர் தான் எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாரு. அவர் தான் எங்கள் கொள்கையே காப்பி அடித்து வச்சுக்கிறார். கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கையை பார்த்து தான் பாதி காப்பி அடித்து வச்சிருக்காரு. முதல்ல அவர் நடைமுறைப்படுத்தி வர சொல்லுங்க. இந்த வாட்டி அவர் தான் வருவாருன்னு தெரியும். இதுமாட்டி ஒன்றும் சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. அவரை தவிர வேறு யாரும் வரவும் முடியாது. அதெல்லாம் சும்மா சின்ன பையங்க அவன்லாம் வந்து என்னங்க பண்ண போகிறான்? நாட்டை அப்படியே கவுத்து தள்ளிடுவாங்க அவன்லாம். விஜய் எல்லாம் வந்தானா வர முடியாது, சான்ஸே இல்லை. ஸ்டாலின் எதிர்க்க நிற்க கூட அவனுக்கு அருகதே இல்லை. அவன்லாம் வந்து என்ன பண்ண போகிறான் சொல்லுங்க? அதெல்லாம் சும்மா யார் வந்து அழிக்க முடியாது சொல்லுங்க? யாராலையும் அழிக்க முடியாது அவரை.